15 ஸ்லோகாவில் வந்து அம்பாள் எப்படி வந்து ஒரு அசுரரை வதம் பண்ணுறா, அந்த சைன்யத்தை எப்படி வதம் பண்ணுறா சொல்லி பார்த்தோம். பானங்களால், திரிசூலத்தால், அந்த மாதிரி ஒரு அசுரனையும் தேவி வந்து வதம் பண்ணிகிட்டே வரா. இப்போ அடுத்தது வந்து இனி நிறைய ஒரு சைன்யம் முடிஞ்சாச்சு, அடுத்தடுத்த சைன்யம் வரா. சாமரன், உதக்ரன், இந்த மாதிரி நிறைய அசுர சைன்யங்கள் வருது. அந்த சைன்யத்தை எப்படி வதம் பண்ணுறா சொல்லி இனி வர ஸ்லோகத்தில் படிக்கலாம். ததோ வேகாத் கமுத்பத்ய நிபத்ய ச மிருகாரிணா கரப்ரஹாரேண சிரஹ சாமரஸ்ய பிருதக் கிருதம். இந்த இதில் வந்து அந்த ஆனை மேலே சிம்மம் ஏறித்து பார்த்தோம். நம்ம சிம்மம் அந்த மஸ்தகத்தில் ஏறி யுத்தம் பண்ணுறது. ஏன்னா அதுக்கு மேலே தான் இந்த அசுரன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை தன்னோட கையால் அந்த இதால் அவனை குத்துறதான், நல்லா குத்தி அவனை வீழ்த்த பார்க்கறது. அந்த மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிறா. இங்கே என்ன ஆகுது? ததோ வேகாத் கமுத்பத்ய நிபத்யச்ச மிருகாரிணா. அப்புறம் அந்த சிம்மம் என்ன பண்ணுறதாம்? கீழே குதிக்கிறது. கீழே குதித்து திருப்பி மேலே சாடுறது. அவன் மேலே சாடி பின்ன என்ன பண்ணுறதாம்? அங்கேருந்து மேலேருந்து கீழே குதிக்கிறது. இப்படி மேலே கீழே குதிச்சு அதை என்ன பண்ணுறதாம்? தன்னோட கையால் அந்த சாமரன் சொல்லப்பட்ட ஒரு அசுரன், அந்த சாமரன் என்ன பண்ணுறதா? சாமரஹா பிருதக் கிருதம். தன்னோட கையால் அவனோட ஷிரஹா, அவனோட தலையை அப்படியே வட்டி போட்டு விடுறான். கையால் சாமரனை அடிக்கிறது. அடிச்சுதான் அவனோட தலை என்ன ஆகிடுறது? பிருத்தக்னா செப்பரேட் ஆகிடுறதாம். உடம்புலேருந்து செப்பரேட்டாக அந்த அவனோட மண்டை கீழே விழுந்து விடுறது. அந்த மாதிரி சிம்மம் அந்த சாமரன் சொல்லப்பட்ட அசுரனை தன்னோட கையால் அடித்து வீழ்த்தி விடுறது. உதக்ரரணே தேவ்யா ஷிலா விருக்ஷாதிபிர்ஹதஹ தந்தமுஷ்டிதலைஸ்சைவ கராலஸ்ச நிபாதிதஹ. உதக்ரஸ்ச ரணே தேவ்யா. இப்போ அந்த அசுரன் ஆயாச்சு. யார்? சாமரனை வந்து சிம்மம் வீழ்த்தி போட்டாச்சு. அடுத்தது இன்னொரு சேனாதிபதி வரான். அவன் பேர் உதக்ரன் பேர். ஸோ உதக்ரன் என்ன பண்ணுறான்? யுத்தத்துக்கு வரான். அவன் என்ன பண்ணுறான்? வந்ததும் ஷிலா விருக்ஷாதி பீர்ஹதா. ஷிரானா கல், ஓகே, பாறாங்கல். விருக்ஷன்னா மரங்கள். ஸோ விருக்ஷங்கள் கல்லெல்லாம் எடுத்துட்டு எரியறான் அவன். அதை எடுத்துட்டு வரான் அவன் தேவியை கொல்லறதுக்குன்னு அவன் வரான். அவன் கைகளாலும் இந்த தந்தங்களாலே யுத்தம் செய்கிறான் இந்த கராலன் தேவி கூட. ஸோ தேவியை கொல்லறதுக்கு ஒரு உதக்ரன் சொல்லப்பட்ட ஒரு அசுரன் வரான். அசுரன் வந்து உதக்ரன் என்ன பண்ணுறான்? விருட்சங்களையும் கல்லுகளையும் எடுத்துட்டு அங்கே வரான். இது 2ஆமத்த ஒரு சைன்யம் இவன். ஸோ அவனே தேவி கொல்லறான். எப்படி? கைகளாலையும் தந்தங்களாலும் யுத்தம் செய்கிற அந்த கராலனை நீ தேவி அடுத்தது அதுலேயும் அவனையும் கொல்றான். இங்கே 2 அசுரனை கொல்றான். உதக்ரன் சொல்லப்பட்டவனும் கராலன் சொல்லப்பட்ட 2 அசுரனை தந்த முஷ்டி தலை சேவன். தந்தனா பல்லாலே, முஷ்டினா அவனை அடித்து தேவி என்ன பண்ணுறான்னா அந்த அசுரனையும் கொண்டு போட்டு விடுறான். இப்படி அந்த 2 அசுரர்களும் இங்கே அவரோட மரணத்தை அடையறா. தேவி கிருத்தா கதா பாதைஹி சூர்ணயா மாசச்சோத்ததம் பாஷ்கலம் பிந்தி பாலேன பாணைஸ்தாம்பிரம் ததாந்தகம். தேவி கிருத்தா கதா பாத்தைஹி. ஸோ கிருத்தானா கோபம். யாருக்கு வந்திருக்கு கோபம்? தேவிக்கு கோபம் வருதுப்போ. ஏன்னா நிறைய அசுரன் வரா. அதனால அவளுக்கு கோபம் கொண்ட தேவி என்ன பண்ணுறா? தன்னோட கதா பாத்தைஹி, தன்னோட கதையை எடுத்துக்கிறா. தன்னோட கதையால் என்ன பண்ணுறா? சூர்ணயா மாசச்சோதத்தம். சூர்ணன் சொல்லப்பட்ட ஒரு அசுரன், அந்த அசுரனை வதம் பண்ணுறான தேவி தன்னோட கதையால். அதுக்கப்புறம் பாஷ்கலம் பிந்தி பாலேனா. பாஷ்கலம் பிந்தி பாலம்னா முள்ளுள்ள ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தில் ஒரு கதை மாதிரி இருக்கிற அந்த முள்ளாக இருக்கும் பாருங்க. அந்த முள்ளுள்ள ஆயுதத்தால் அந்த பிந்தி பாலம்னா அதுக்கு பேர். அதால் என்ன பண்ணுறா? பாஷ்கலன் சொல்லப்பட்ட இன்னொரு அசுரனை தேவி வதம் பண்ணுறா. பாணை ஸ்தாம்பிரம் ததா அந்தகம். அந்தகன் சொல்லப்பட்ட இன்னொரு அசுரன் ஒன்று பேர். அவனை என்ன பண்ணுறாள்? அந்தகனையும் அப்புறம் வந்து தாம்பரம் சொல்லி இன்னொருத்தன். அந்த மாதிரி 2 அசுரனை தன்னோட பானங்களால் தேவி வதம் பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி 4 பேரை வதம் பண்ணுறா. சூர்ணனை வந்து தன்னோட கதையால் சூறாக்கி விடுறா. பாஷ்கலனை வந்து முள்ளு மாதிரி உள்ள ஒரு பிந்தி பாலம் சொல்லப்பட்ட ஆயுதத்தால் பாஷ்கலனை வதம் பண்ணுறா. தாமிரனையும் அந்தகனையும் பானங்களால் தேவி பிரகாரம் பண்ணி அவளையும் வதம் பண்ணி விடுறா. இப்படி நிறைய அசுர சைன்யத்தை தேவி கொண்டுண்டே வரா. இனி அடுத்தது வேற ஒரு சேனை வரப்போகிறது. உக்ராஸ்யமுக்ர வீரியம் ச ததைவ ச மகாஹனும் த்ரிநேத்ரா ச த்ரிசூலேன ஜகான பரமேஸ்வரி. உக்ராஸ்யம் உக்ரவீரியம் ச ததைவ ச மகாஹனும். நீ அடுத்த இதில் உக்ராசனன் சொல்லி ஒரு அசுரனோட சைன்யம் வருது. அப்புறம் உக்ரவீரியன் சொல்லப்பட்ட இன்னொருத்தன் மகாஹனு.
மகாஹனு சொல்லப்பட்டவன். இந்த மாதிரி 3-4 சைன்யம் வருது இங்கே. அது எல்லாத்தையும் தேவி என்ன பண்ணுறா, திரிநேத்ராச்ச திரிசூலேன ஜகான பரமேஸ்வரி. பரமேஸ்வரியான அந்த தேவி சண்டிகா தேவி என்ன பண்ணுறா, தன்னோட சூலத்தால் என்ன பண்ணுறாளா, இந்த உக்ராசனன் உக்ரவீரியன் மகாஹனு சொல்லப்பட்ட இந்த சைன்யங்கள் எல்லாம் தேவி நாசமாக்கி விட்றா சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. பிடாலஸ்யாசினா காயாத் பாதயாமாஸ வைஷிரஹ துர்தரம் துர்முகம் சோபௌ ஷரை நின்யே யமக்ஷயம். பிடாலஸ்யா சினாகாயாத். அடுத்தது வரது யாராக்கும், பிடாலன் சொல்லப்பட்ட ஒரு அசுரன். அவனே தேவி அசினானா வாளால வற்றாளாம். காயாத் அவனோட தேகத்தை வட்டி பாத்தையா மாசவை ஷிரஹா. பாத்தையா மாசனை கீழே வீழ்த்தி விடுறான். எப்படி வை ஷிரஹா அவனோட தலையை வட்டி போடுறா. அப்படியே அவன் பிடாலன் சொல்லப்பட்ட அசுரன் வாளால் அடிகொண்டு தலை இல்லாதே கீழே விழுந்து விடுறானா. அதுக்கப்புறம் துர்தரம் துர்முகம் சோபௌ ஷரை நின்யே யமக்ஷயம். இன்னி 2 அசுர சைன்யம். துர்தரன் சொல்லப்பட்ட ஒரு சைன்யே, துர்முகன் சொல்லப்பட்டவனோட சைன்யம். அந்த 2 சைன்யத்தை சோபவ் என்ன பண்ணுறா தேவி, ஷரை நின்யே தன்னோட ஷரங்களான பானங்களால் என்ன பண்ணுறா, யமக்ஷயம் யமலோகத்துக்கு அவளை அனுப்பிவிடுறா. தட் மீன்ஸ் அவளுக்கும் தேவி முக்தியை கொடுத்து விட்றா. துர்தரன் துர்முகனும் தேவி கிட்டேருந்து வதமாயிடுறா சொல்லி இங்கே சொல்கிறா. ஸோ இந்த மாதிரி நிறைய அசுரனோட அந்த ஒரு சைன்யத்தையும் அம்பாள் என்ன பண்ணுறா, தன்னோட அஸ்திர சஸ்திரத்தை எல்லாம் பிரயோகித்து ஒருத்தரையாக கொண்டுட்டு அந்த சைன்யத்தை அப்படியே க்ஷயிச்சுட்டு வந்துட்டுருக்கா. குறைஞ்சிட்டே வருது அந்த மகிஷாசுரனோட சைன்யங்கள். ஏவம் சங்க்ஷீயமானே தூ ஸ்வசைன்யே மகிஷாசுரஹ மாஹிஷேண ஸ்வரூபேண த்ராசயாமாஸ தான் கணான். ஏவம் சங்க்ஷீயமானே தூ ஸ்வசைன்யே மகிஷாசுரஹா. மகிஷாசுரன் பார்க்குறான், அவனோட சைன்யமெல்லாம் என்ன ஆயின்ட்டுருக்கு, குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. எல்லாம் டிக்ரீசிங் இதில் போயின்னு இருக்காம அவனோட சைன்யம். ஏன்னா எல்லா சைன்யம் அந்த வதம் பண்ணி விடுறான்ல, தேவி எல்லாரையும் கொண்டு போட்டு விட்றான். பார்க்குறான் அவன். ஸோ மாஹிஷேண ஸ்வரூபேண திராசையா மாசத்தான் கணான். அந்த மகிஷாசுரன் என்ன பண்ணுறான், தேவியோடு கணங்களெல்லாம் பயப்படுத்துகிற மாதிரி வரான் அங்கே யுத்த பூமிக்கு. இப்போ மகிஷாசுரனுக்கும் தேவிக்கும் யுத்தம் நடக்க போகிறது அடுத்த ஸ்லோகத்தில். எப்படி அவள் 2 பேரும் யுத்தம் பண்ணுறா, தன்னோட சைன்யம் இப்படி கம்மியாகிறத பார்த்த மகிஷாசுரன் மகிஷ ரூபத்தை எடுத்துக்கிறான். மகிஷன் அது போத்து சொல்கிறோம் இல்லையா, எருமை ரூபத்தில் எடுத்துட்டு பஃபெலோ, ஓகே, காட்டு போத்து சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு பெரிய ரூபத்தை எடுத்துட்டு இந்த கணங்களெல்லாம் பயப்படுற மாதிரி அந்த ஒரு ஸ்வரூபத்தில் இந்த யுத்த பூமிக்கு வரான். இனி தேவி கூட மகிஷாசுரன் யுத்தம் பண்ண போகிறான். காம்ச்சித் துண்ட பிரஹாரேண खुरक्षेपैस्तथा परान् लाङ्गूलताडितांश्चान्यान् शृङ्गाभ्यां च विदारितान्. ஸோ இங்கே மகிஷன் அந்த மகிஷாசுரன் மகிஷ ரூபத்தை எடுத்துட்டு தேவி கூட யுத்தம் பண்ணுறான். ஸோ தேவி கூட யுத்தம் பண்ணுறத என்ன பண்ணுறான் அவன், காம்ச்சித் துண்ட பிரஹாரேண குரக்ஷேபை ததாபரான். தேவியோடு இந்த பிரமத கணங்கள் எல்லாம் ஒருத்தரையும் எப்படி அவன் நிகிரகம் பண்ணுறான்னு சொல்லி இதில் சொல்கிறான். ஸோ அந்த கணங்களை எப்படி நிகிரகம் பண்ணுறான்னா, காம்ச்சித் துண்ட பிரஹாரேனா, சில அந்த கணங்கள் எல்லாம் தன்னோட துண்ட பிரஹாரனா முகத்தால், ஓகே, இது காட்டு போத்து இல்லையா, எருமை மூஞ்சினா அது இது சின்ன ரூபம் இல்லை, நம்ம சாதாரண பார்க்குற எருமை கிடையாது. இது பெரிய பயங்கரமான உக்ர ரூபத்தை எடுத்திருக்கான். அதனால பெரிய சைஸ், இது பெரிய முகம். அதுக்கு அந்த முகத்தால் தேவியோட சைன்யங்கள்லாம் இருக்க கணங்கள்லாம் அதோட முகத்தால் நிகிரகம் பண்ணுறானா. குரக்ஷேபை சதாபரான். குரனானது இந்த காலோட குழம்பு சொல்லுவா இல்லையா, எருமையோட கால் இருக்கும் பாருங்க, அது எப்படி இருக்கான், புல்டோசர் மாதிரி இருக்கான் அதோட காலு. அந்த மாதிரி உள்ள காலால் உதைச்சு நிறைய பேர் மிதிக்கிறதாம். அப்படி சில கணங்கள் எல்லாம் நாசமாக்குறான் இந்த மகிஷன். அதுக்கப்புறம் சிலவாளை என்ன பண்ணுறான், லாங்கூ லதா டிதாம்ஸ்டேனா, லாங்கூனா வால், அவனோட டெயில் எடுத்து அப்படியே சுருட்டுறதான். அப்படி ஜோராக அது ரவுண்டாக சுத்துறது என்ன ஆகுது, அந்த தேல் பட்டு நிறைய பேரை நிகிரகிக்கிறது. அந்த மாதிரி நிறைய பேரை இந்த மகிஷன் வதம் பண்ணுறான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான், ஷிருங்காபியாம்ச விதாரித்தான். ஷிருங்கம்னா கொம்புகள், எருமை இல்லையா, அதுக்கு கொம்பு இருக்கேன், அந்த கொம்பால் குத்தி பொழக்கிறதாம் எல்லாரையும். அப்படி தலையை குனிஞ்சுட்டு கொம்பால் எல்லாரையும் குத்தி அந்த மாதிரி நிறைய கணங்களை இந்த மகிஷாசுரன் என்ன பண்ணுறான், நாசமாக்கிட்டு வரான். இப்படி அவனோட பலங்களை அந்த எப்படி அவன் எத்தனை பராக்கிரமசாலியாக இருக்கான்னு சொல்லி அவனோட ஸ்கில் எல்லாம் இங்கே காட்டிட்டு வரான். வேகேன காம்ச்சிதபரான் நாதேன பிரமணேன ச நிஸ்வாசபவனேனான்யான் பாதயாமாஸ பூதலே.
வேகேன காஞ்சித் அபரான் நாதேன பிரமணேனச்சா. ஏன்னா பெரிய சைஸில் உள்ள காட்டு போத்து மாதிரி இருக்கான் இல்லையா, மகிஷன்னா எருமை பெரிய சைஸ், அதனால வேகேன வேகமாக அவன் ஓடி வரத்த என்ன ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன்னு வச்சுங்கோ, அந்த ஸ்டேஷனில் சில வண்டி நிற்காத வண்டி இப்படி போகும், நம்ம அந்த இதுங்கிட்ட பிளாட்ஃபார்மில் நின்னாலே நம்மளை தள்ளுற மாதிரி போகும் இல்லையா அந்த வண்டியோட அந்த வெலாசிட்டி. அந்த மாதிரி இவன் வர வேகத்தில் என்ன இருந்தால் அந்த அவன் ஓடுறான்னு பாருங்கோ, அந்த ஓட்டத்துலேயே அந்த ஸ்பீடில் அந்த காத்தடிக்கிறதா நிறைய பேர் விழுந்து விடுறான், அந்த கணங்களெல்லாம் விழுந்து விடுறதான். அந்த மாதிரி வேகத்தில் ஓடி வரான், பாக்கி உள்ளால விழுத்துறான். அதே மாதிரி என்ன பண்ணுறான், நாதேன பிரமணேனச்சா. நாதம்னா அவனோட சத்தம், எருமை சத்தம் பண்ணுறது இல்லையா, ஜோராக அது கத்துறது, அந்த நாதத்தால் அந்த சத்தத்தாலே நிறைய பேர் விழுந்து விடுறான், தலை சுற்றி விழுந்து விடுறான். பிரம்மர்னா சுற்றுறது, சுற்றி விழுந்து விடுறான். அது மாதிரி இவன் சுற்றி சுற்றி ஓடுறது என்ன ஆகுது, அந்த காற்றுல நிறைய பேர் அந்த இதில் நிற்க முடியாதுங்க அந்த ஸ்பீடில், அப்படி நிறைய பேர் விழுந்து விடுறான். அதெல்லாம் அதுக்கு என்ன பண்ணுறான் அவன், நிஸ்வாச பவனே நான்யா. நிஸ்வாசம்னா சுவாசம் விடுறான் இல்லையா, சுவாசம் வெளிக்கிறான் விடுறான். அந்த சமயம் அந்த சுவாசம் வெளிக்கிறத உள்ளே போகிறான், விடுறத வெளியில் வந்து விடுறான். அந்த மாதிரி அந்த காற்றுனாலே செலவாளை பூமியில் வீழ்த்தி விடுறான். பாத்தையா மாச பூத்தலே, பூத்தலைன்னா பூமியில் விழறான், பாத்த பூத்தல்னா பூமியில் வீழ்த்தி விடுறானா. அத்தனை சக்தி இருக்குது அந்த மகிஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இவன் வீழ்த்திண்டே அந்த கணங்கள் எல்லாம் பிரமத கணங்கள் எல்லாம் வீழ்த்திண்டு வரான். நிபாத்திய பிரமதானீகம் அப்யதாவதசோசுரஹ சிம்ஹம் ஹந்தும் மகாதேவ்யாஹ கோபம் சக்ரே ததோம்பிகா. ஸோ மகிஷன் என்ன பண்ணுறான், இந்த தன்னோட சக்தினால் அந்த பிரமத கணங்கள் எல்லாம் ஒருத்தரை நிகிரகம் பண்ணுறான். சிலவளை முகத்தால் பண்ணுறான், சிலவாளை தன்னோட குழம்பு காலால் உதச்சி மிதித்து சிலவாளை கொண்டு விடுறான், சிலவாளை வாளால் சுருட்டி அடித்து நிகிரகம் பண்ணுறான், சிலவாளை தன்னோட கொம்பால் சுங்கத்தால் குத்தி பழக்கிறான். அதே மாதிரி அவனோட வேகத்தினால வேகமாக வரதுனால அந்த ஸ்பீடுனால சிலவால விழுந்து விடுறா. தன்னோட நாதத்தால் சத்தம், நாதம்னா அவனோட சப்தத்தால் நிறைய பேர் விழுந்து விடுறாளாம். அதே மாதிரி பிரமர்னா சுற்றி சுற்றி அடிக்கிறான் எல்லாரையும், அந்த மாதிரி நிறைய பேரை கொல்லறான். திருப்பி அவனோட சுவாசம் நிஸ்வாசத்தால் நிறைய சில சைன்யங்கள்லாம் பூமியில் விழுந்து விடுறான். ஸோ இந்த மாதிரி பிரமத்த சைன்யம் எல்லாம் பூமியில் வீழ்த்தி விடுறானா. ஸோ அதை பார்க்குறா தேவி. அவள் எப்படி இருக்கா, நிசகாயக்கராக இருக்கா, அவளுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு வந்து முடியறதில்லை. ஏன்னா எல்லாரும் இதாகிட்டு விழுந்து விடுறா, தலை சுற்றி விழுந்து விடுறா, அவனோட அடி தாங்க முடியாக்கி விழுந்து விடுறா, நிசகாயக்கராகிடுறா அவள் எல்லாருமே, அவளால் எந்திருந்து நிற்க முடியறதில்லை. அப்போ இந்த அசுரன் என்ன பண்ணுறான்னா, அந்த சிம்ஹம் ஹந்து மகாதேவியாகா, இனி பார்க்குறான் தேவியோட வாகனமான அந்த சிம்ஹம் இருக்குது, அந்த சிம்ஹத்தை அடித்து கொள்ளலாம்னு சொல்லி அதுக்கு மேலே பாஞ்சு வரான் இவன். அப்போ தேவி என்ன பண்ணுறா, கோபோ சக்கரம் தத்தோ அம்பிகா, அம்பிகைக்கு பயங்கரமாக கோபம் அவளுக்கு வரதாம், அப்படி பொங்கி வரதாம் கோபம். இவனை இனி நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த அசுரனை இனி வதம் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி தேவி ஒரு சங்கல்பத்தை எடுத்து விடுறா. சோபி கோபான் மகாவீர்யஹ குரக்ஷுண்டமஹீதலஹ ஸ்ருங்காப்யாம் பர்வதானுச்சான் சிக்ஷேபசனநாதச. சோபி கோபான் மகாவீர்யஹ. ஸோ தேவிக்கு கோபம் வருதுன்னா அவன் சிம்மத்தை வந்து இப்போ அடிக்க போகிறான் இல்லையா, அதனால் தேவியோட வாகனம் இல்லையா, அதனால் தேவிக்கு பயங்கர கோபம் வருதான். ஸோ அந்த மகாவீரன் யார், இந்த மகிஷாசுரனே சொல்கிறான், மகாவீரனான அந்த மகிஷனுக்கும் இப்போ கோபம் வருது. ஏன்னா தேவிக்கு கோபம் வருது தெரியுது. சோபி கோபான் மகாவீர்யா, மகாவீரனான அந்த மகிஷனுக்கும் கோபம் வருது. அவன் இப்போ என்ன பண்ணுறான், குரக்ஷுண்ண மஹீதலஹா. குரக்ஷுண்ண மஹீதலம்னா பூமி, குரக்ஷுண்ணா அவனோட கால், அந்த அவனோட அந்த இதனோட இருக்குல்ல குழம்பு சொல்கிறாளே, அந்த காலால் என்ன பண்ணுறான்னா பூமியை அப்படியே தட்டுறானா. நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மாடு எருமையெல்லாம் தடதடான்னு இந்த பூமியில் தட்டுமே, அந்த மாதிரி பூமியை தட்டுறான், குழிக்கிறான், இப்படி அந்த காலால் மாந்தி விடுறான் பூமியை, அப்படியே டிக் பண்ணுறான், பூமியை மாந்துறான், மண்ணையெல்லாம் வெளியில் எடுக்கிறான். എന്നിട്ട് என்ன பண்ணுறான், ஸ்ருங்காபியாம் பர்வதான் உச்சான். ஸ்ருங்கம்னா கொம்பு, தன்னோட கொம்பால் என்ன பண்ணுறான், பெரிய பெரிய பர்வதங்களெல்லாம் அப்படியே தூக்குறானாம். ஏன்னா இவன் வந்து சின்ன ஸ்வரூபம் இல்லை, பயங்கரமான ரூபத்தை எடுத்திருக்கான் இல்லையா, அதனால ஈஸியாக பர்வதத்தை தூக்க முடியும்னால அந்த கொம்புகளால் என்ன பண்ணுறான்னா பெரிய பர்வதத்தை கொம்பால் அப்படியே புழக்கி எடுக்கிறானாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், தேவியோட அந்த பர்வதத்தை சிக்ஷேபச்ச நனாதச்சா, பர்வதத்தை மேலே தூக்கி அப்படியே தேவிக்கு மேலே எரியறானாம். அது அப்புறம் கோபத்தால் நனாதச்சனா கர்ஜிக்கிறானாம், ஜோராக கத்துறான் இந்த மகிஷனா ரூபத்தை எடுத்த மகிஷாசுரன். ஸோ இந்த மாதிரி தேவி முன்னால் பர்வதத்தை விட்டு எரியறானா, பால் எரியற மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கான் தேவி முன்னால். வேக பிரமண விக்ஷுண்ணா மஹீதஸ்ய வெஷீர்யத லாங்கூலேன ஹதஸ்சாப்திஹி ப்ளாவயாமாஸ சர்வதஹ.
வேக பிரமண விக்ஷுண்ணா, அந்த வேகமாக அவன் பூமியை குழிக்கிறான். அந்த குழி எப்படி இருக்குன்னா, புல்டோசர் போட்டு பூமியை குழிச்சா எப்படி இருக்கும், தட 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 தடனா ஆடுறது இல்லையா பூமி, அந்த மாதிரி பூமாதேவியை பயந்து விடுறாளாம். பூமியெல்லாம் பொடிஞ்சு விடுறதான். விக்ஷுன்னா தான் மஹி தஸ்ய வெஷீரியத்தாக, மஹினா பூமி, பூமி பாவம் அப்படியே பொடிஞ்சு பொடிஞ்சு சொச்சோராக ஆயிடுறதான். அந்த மாதிரி பூமி ஆக்கி விடுறான். அப்புறம் என்ன பண்ணுறான், லாங்கூலேன ஹதஸ்சாப்திகி பிளாவயா மாச சர்வத்தா. லாங்கூன்னா அவனோட வால், அவனோட வால் எப்படி இருக்குது, அந்த வாலால் அப்படியே சமுத்திரத்தை ஒரு அடி டபார்னு போடுறான். சமுத்திரத்தில் என்ன ஆடுறது, அப்படியே அந்த அலை சுனாமி மாதிரி வந்து விடுறதான். அந்த சுனாமி மாதிரி வந்து தண்ணியெல்லாம் அப்படியே சமுத்திரத்தை தண்ணியெல்லாம் பூமியை முக்கி வச்சு விடுறது. சர்வத்தகா பிளாவயா மாச சர்வத்தகா, சர்வத்தகா பூமி கம்ப்ளீட்டாக அந்த சமுத்திரத்தில் முங்கி விடுறதான். அந்த மாதிரி அவன் அடிச்சிருக்கான அந்த வாளுக்கு எத்தனை சக்தி இருக்குது பாருங்க. பூமியெல்லாம் நம்ம சமுத்திரத்திலேருந்து வெள்ளத்தை எடுக்க முடியுமா, ஆனால் அந்த ஒரே ஒரு அந்த வாளோட அடினால என்ன ஆயிடுறதான், படார்னு ஒரு அடி போடுறான் சமுத்திரத்தோட தண்ணியில். அந்த சமுத்திரத்தோட தண்ணி அப்படியே சுனாமி வந்த மாதிரி தண்ணி அப்படியே மேலே பொங்கி வந்து அந்த பூமி அப்படியே முக்கி விடுறதான். பூமி சமுத்திரத்தில் முங்கி போயிடுறது சொல்கிறான். அத்திர சக்தியாக அந்த மகிஷாசுரன் இங்கே யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். துதசிருங்க விபின்னாச்ச खंड खंडम ययुर्घनाः श्वासानिलास्ता शतशो निपेतुर्नभसोचलाः. धूतशृंग विभिन्नाश्च खंड खंडम ययुर्घनाः. இப்போ ஸ்ருங்கம், ஸ்ருங்கம்னா கொம்பு, அவன் கொம்பு இப்போ காலால் பூமியை மாந்தரான், பூமியெல்லாம் பொடியாயிடுறது. பாலால் சமுத்திரத்தை தட்டுறான், சமுத்திரமே சுனாமியாக வந்து பூமியெல்லாம் முக்கி போட்டு விடுறது. இப்போ கொம்பால் என்ன பண்ணுறான், கொம்பை பெருசாக அப்படி ஆட்டுறானாம், ஜோராக அந்த கொம்பை ஆட்டுறதுனால கனாஹா, என்னது கனானா மேகங்கள், ஓகே, ஆகாசத்தில் உள்ள மேகங்கள் கண்ட கண்டம், கண்ட கண்டம் பீஸ் பீஸாக ஆகிடுறதா. அந்த மாதிரி எல்லா மேகங்கள்லாம் ஒரே இதில் நின்றுட்டுருக்கு. இவனோட அந்த கொம்பை ஆட்டுற அந்த இதில் என்ன ஆகிடுதா, மேகம் வர டச் பண்ணுறது இவனோட கொம்பு, அத்தனை பெரிய ரூபம் அவன். அப்போ சின்ன பின்னமாக மேகங்கள் எல்லாம் பீஸ் பீஸாக அப்படியே கஷ்டமாக பறந்து விடுறதாம். அந்த மாதிரி கொம்ப ஆட்டுறானாம். ஸோ அவனோட அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அவன், ஸ்வாசா நிலாஸ்தா சதஷோ, அவன் சுவாசம் விடுறது என்னது, சதஷோனா 100 கணக்கான பர்வதங்கள். ஓகே, இங்கே அச்சலாகா போட்டிருக்கு. அச்சலம்னா சலனம் இல்லாதது பர்வதம். ஓகே, பர்வதமே வந்து அங்கேருந்து பறந்து விடுறதாம். அந்த மாதிரி சுவாசத்தை விடுறானா. ஏன்னா பர்வதம்லாம் ஃபிக்ஸான ஒரு வஸ்து இல்லையா. அந்த 100 கணக்கான பர்வதங்களை, அதே மாதிரி நபசோனா ஆகாஷத்தில் உள்ள கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே விழுந்து விடுறதான் கீழே. பர்வதங்கள்லாம் அந்த பக்கம் தான் இடித்து பர்வதங்கள் விழுந்து விடுறது. ஆகாஷத்துள்ள நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாமே என்னோடய சுவாசம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது என்னார்தான், அந்த நட்சத்திர கிரகங்கள் எல்லாம் கீழே விழுந்து விடுறான். அந்த மாதிரி எல்லாத்தையும் அவன் நாசமாக்கிண்டு வரான். இதி க்ரோத சமாத்மாதம் ஆபதந்தம் மகாசுரம் திருஷ்ட்வா சா சண்டிகா கோபம் தத்வதாய ததாகரோத். இதி க்ரோத சமாத்மாதம் ஆபதந்தம் மகாசுரம். ஸோ இவனோட கோபத்தை தேவி பார்த்துட்டே இருக்கா. அவன் எப்படி பாஞ்சு வரான், எப்படி கிரக நட்சத்திரங்களெல்லாம் வீழ்த்துறான், பர்வதத்தெல்லாம் உடைச்சி போடுறான், பூமியை சூர்ச்சூராக்குறான், சுனாமி வரா மாதிரி அந்த சமுத்திரத்தோட அலையெல்லாம் தூக்குறான் அவன். ஸோ இதெல்லாம் பார்க்குறா தேவி. இப்படி கோபத்தால் பாஞ்சு வர மகிஷாசுரனை பார்த்து சண்டிகா என்ன பண்ணுறா, அவளும் சும்மா இருக்கிறதில்ல இல்லையா, ஏன்னா நல்ல காரியம் பண்ணுறதில்ல. அதனால சண்டிகா கோபம், அவளுக்கும் பயங்கரமாக இவங்கிட்ட கோபம் உண்டாக்கிக்கிறாளாம். ஏன்னா தேவி அவளுக்கு எல்லாருமே அவளோட குழந்தைகள் இல்லையா, யாரையுமே அவள் வந்து யார்கிட்ட கோவிச்சிக்க மாட்டா. ஆனால் இவன் வந்து ரொம்ப அசுரத்தனம் காட்டுறதுனால தேவிக்கு கோபத்தை வருத்திக்கலாம். ததா கரோத்து வதாய ததா கரோத், அவனை எப்படியாவது வதம் பண்ணணும். வதம் பண்ண அவளுக்கு சமாதானமாக இருந்தால் அவளால் பண்ண முடியாது. அவளுக்கு கோபம் வந்தால் தான் இவனை வதம் பண்ண முடியும். அதனால கோபத்தை கூப்பிடலாம், கோபமே வா நீங்கள் சொல்லிவிட்டு. ஸோ கோபம் வந்தால் தான் அவளுக்கு அவனை வதம் பண்ண முடியும். அந்த மாதிரி தேவி கோபத்தை உண்டாக்கிக்கிறா சொல்கிறான். ஏன்னா தேவியெல்லாம் எப்போவுமே சாந்த ஸ்வரூபி, எல்லாருக்கும் அவள் தாய் இல்லையா, அதனால் அவள் யார்கிட்டையுமே கோவிச்சிக்க மாட்டா. ஆனால் இவனோட இந்த அசுரத்தனத்தை பார்த்து அவளுக்கு இவனை கொல்லலாம்னு சொல்லி அவள் நினச்சி விட்றா. அதனால கோபத்தை உண்டாக்கிக்கிறாளாம். கோபத்தை உண்டாக்கி அவனை வதம் பண்ண போறா. இப்போ சாக்ஷிப்த்வா தஸ்ய வைபாஷம் தம் பபந்த மகாசுரம் தத்யாஜமாஹிஷம் ரூபம் சோபி பத்தோ மகாமிருதே. சாக்ஷிப்த்வா தஸ்ய வைபாஷம் தம் பபந்த மகாசுரம். ஸோ தேவிக்கு கோபம் வருது. ஸோ தேவி இவனை எப்படியாவது தீர்த்து கட்டியுள்ளான்னு என்ன பண்ணுறான், அந்த தேவி பாஷக்கயிறை எரியறாளாம். சாட்சித்வா தஸ்யவை பாஷம், பாஷத்தை எரியறான். தம் பபந்த மகாசுரம், அவனை பந்திக்கிறா, பாஷக்கயிறால பந்தனம் பண்ணுறாளாம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், தத்யாஜ மாஹிஷம் ரூபம் சோபி பத்தோ மகாமிருதே. அந்த எருமை ரூபத்தில் இருக்கான் இல்லையா, போத்து ரூபத்தில் இருக்கிற மகிஷன் பாஷக்கயிறில் பந்திக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா
தன் மகிஷ ரூபத்தை தெஜிக்கிறான் அதை விட்டுவிட்டு அவன் என்ன பண்ணுறான், வேற ஒரு ரூபத்தை எடுக்கிறான், அதை உபேட்சிச்சு விடுறான் அந்த ரூபத்தை. இது வேண்டாம், நீ மகிஷ ரூபம் வேண்டாம் எனக்கு, நான் வேற ரூபத்தை எடுக்கிறேன்னு சொல்லி இந்த மகிஷ ரூபத்திலேருந்து வெளியில் வந்து விடுறான் அவன். இப்போ ஸோ என்ன ரூபம் எடுக்கிறான்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். இப்போ ததசிம்ஹோ பவத் சத்யோ யாவத் தஸ்யாம்பிகா சிரஹ சினத்தி தாவத் புருஷஹ खड्गपाणिरदृश्यत ततसिंहो भवत् सद्यः यावत् तस्याம்பிகா शिरः. ஸோ அப்புறம் அவன் ஒரு என்ன பண்ணுறான், என்ன ரூபத்தை எடுக்கிறான், ஒரு சிம்ம ரூபத்தை எடுக்கிறான். மகிஷ ரூபத்திலேருந்து அந்த ரூபத்தை தெஜிச்சு சிம்ம ரூபத்தில் வரான். அப்போ அம்பிகா என்ன பண்ணுறா, சினத்தி தாவத் புருஷா அந்த தஸ்ய சிரஹா, அவளை அம்பிகா என்ன பண்ணுறான்னா தன்னோட வாளால் அந்த சிம்மத்தை வட்ட போறா. ஸோ வட்ட போர்த்தவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு சினத்தி தாவத் புருஷா ஒரு புருஷ ரூபத்தை எடுக்கிறான், புருஷனாக மாறுறான் அவன். ஸோ அவன் வரும் சாதா புருஷன்லா எப்படி இருக்கானவன், கட்கபாணிர திருஷ்யத்தா எப்படி காண்றானவன்னா கையில் கட்கம்னா வாளை பிடிச்சுன்னு இருக்கான், பார்க்கவே பயங்கர ரூபத்தில் இருக்கானா. அந்த மாதிரி ஒரு புருஷ ரூபத்தில் கையில் கட்கத்தையும் பிடிச்சுட்டு நிற்கிற ஒரு புருஷனா அதிருஷ்யத்தா அந்த மாதிரி தெரியறான் இப்போ. ஸோ அவன் சிம்மமாக இருந்தான், சிம்மத்திலேருந்து மாறி திருப்பி ஒரு புருஷ ரூபத்தை எடுக்கிறான்.